Good evening friends. நம்ம சொல்லியிருந்தோம் ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன போர்ஷனை வந்து ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு அனுப்புங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புங்க அப்படின்னு. அதிகமாக அனுப்பிட்டு வரீங்க, எல்லாரும் இதே மாதிரி கண்டிப்பாக அனுப்பிக்கிட்டு இருங்க. இது வரைக்கும் அனுப்பாதவங்களும் இனிமேல் வந்து அனுப்புங்க. ஓகே, ஏதாவது ஒரு சின்ன போர்ஷன், ஒரு கிராமரில் ஏதாவது ஒரு சின்ன டாப்பிக்கு, அதாவது நீங்கள் அதுக்கு அதிகமாக படிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் படித்தது வந்து ஒரு ஜஸ்ட்டு மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் சொன்னால் போதும். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலோட வியூவர் ஒருத்தங்க போயம் டீச் பண்ணுறாங்க, அதை கேளுங்க. தேங்க்யூ. ஹலோ, இப்போ நம்ம பார்க்க போகிற போயம் வந்து ஷில்பி. இது யார் எழுதுனாங்க அப்படின்னா அஸ்வின் பார்த்திபன். ஓகேவா, இது எப்படி நேம் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, ஷில்பி அப்படிங்கிறது என்னென்னா சிற்ப கலைஞர், அதாவது சிற்பத்தை செதுக்கிறவங்க தான் இந்த ஷில்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்கல்ப்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஷில்பி. ஸோ நம்ம சிற்பத்தை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, ஸோ அதான் பார்த்திபன். ஸோ அஸ்வின் பார்த்திபன் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா, இந்த சில்பி போயமில் மொத்தம் 25 லைன்ஸ் இருக்குது. இதை நான் வந்து ஒரு 5 லைன்ஸாக சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். Steady throat, then staccato rhythm, a harmonic cacophony to oblivious ears, the tempo is fickle. அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் லைனா ஸ்டெடி த்ரோப், அதாவது இந்த சிற்பத்தை செதுக்குறாங்க இல்லையா, அது எதுவும் உளி வச்சு தான் செதுக்குவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அது என்னென்னா ஸ்டெடியாக கண்டினியூஸாக ஹிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுதான் அந்த த்ரோப் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி கண்டினியூஸாக ஹிட் பண்ணும்போது நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, டக் 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 அப்படின்ற அந்த சவுண்டை தான் ஸ்டக்காட்டோ ரிதம் அப்படிங்கிறாங்க. ஸோ சில டைம் அந்த இது வந்து நமக்கு வந்து ஒரு இதமான ஒரு மியூசிக் ஒரு சவுண்டாக இருந்தாலுமே சில டைம் நமக்கு இன்னும் எப்படி இருக்கும்னா ஏ ஹார்மோனிக் கக்கோபோனி டு ஆப்ளியஸ் இயர் அப்படின்னு, அதாவது சில டைம் சில பேருக்கு அந்த சவுண்டு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி த டெம்போ இஸ் ஃபிக்கல், அதாவது என்னன்னா சில டைம் அந்த சவுண்ட் வந்து நம்மளை யோசிக்க விடாமல் கூட மாற்றிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சவுண்ட் வந்து சில டைம் நல்ல விதமாகவும் சில டைம் நமக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும். அதான் சம்டைம் இட்ஸ் நவ் சின்க்ரனைஸ் அண்ட் நவ் நாட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த 5 லைன்ஸ் பார்க்கலாம். A mirror of his changing moods, now sure and now steeped in thought. அதாவது என்ன, and beery eyes and snooze thought at steady. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில டைம் அந்த சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் வந்து அந்த சிற்ப கலைஞர் இருக்கிறாரு இல்லையா, அவரோட மூடை பொறுத்து தான் அந்த சவுண்டு வரும் அப்படிங்கிறாங்க. மீன்ஸ் அவர் ஒரு நார்மலான மூடில் அவர் வந்து செதுக்கிறாரு அப்படின்னா நார்மலாக ஒரு இரிட்டேட் இல்லாத ஒரு சவுண்டும், சில டைம் வந்து என்னது அது வந்து ரொம்ப விக்ரஸாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பிளியரி ஐஸ் அப்படின்னு என்னன்னா, அவர் அவ்வளோ வேகத்தோடு செஞ்சாலும் அவரோட கண் வந்து எப்படி இருக்குது, அந்த பிளியரி ஐஸுங்கிறதுனா ரொம்ப கலையிழந்து சோர்வோடு இருந்தாலும் அவரோட தசைகள் அந்த ஸ்னியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறதுனா, ஸ்னியூ அப்படின்னா தசைகள், அந்த டாட்டுங்கிறது என்னன்னா இன்னும் ஸ்டெடியாக இருக்குது. மீன்ஸ் அவர் ஏன்னா சிற்பம் செதுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஃபுல் எஃபோர்ட் போட்டு ரொம்ப நுணுக்கமாக செய்ய வேண்டிய வேலை. ஸோ அவரோட கண்கள் கலையிழந்து இருந்தாலுமே அவரோட தசைகள் எப்படி இருக்குன்னா இன்னும் ஸ்டெடியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த லைன் என்னென்னா, decades of practice, heirlooms of rich traditions in stark evidence அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா டிகேட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், பல வருஷங்கள் பல ஆண்டுகள் வந்து இந்த தொழில் அவர் இருக்கிறதுனாலையும் அவரோட குலதனம் மீன்ஸ் அந்த ஹெரிலூம்ஸ் அப்படிங்கிறது வந்து குலதனம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சில குல தொழில்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க பாட்டன் முப்பாட்டங்காலத்துலேருந்து அந்த தொழில் வந்து இந்த தொழில் தான் அவங்க பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இவரோட அந்த கலை நயத்தை நம்ம பார்க்கும்போதும் இவரும் அந்த மாதிரி பல நூறாண்டுகள் அவங்களோட குடும்பமே வந்து இந்த சிற்பத்தை செதுக்கிற வேலையில தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவரோட வேலை அந்த நிவர்த்தியை பார்த்தாலே நமக்கு தெரியுது துல்லியமாக அவர் வந்து அவ்வளோ பக்காவாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, த நாக்கிங் சாஃப்டன்ஸ் த ஃபேட்ஸ் டு மைல்ட் ஜுடிஷியஸ் ஸ்டாப் அண்ட் விர்ஜின் ராக் ஸ்டேக்ஸ் ஃப்ரம் rugged lines melt and sharp edges merge into smooth well molded curves. அதாவது எப்படின்னா, சிற்பங்கிறது என்னது, ஒரு நார்மலாக காரசாரமாக ஏதோ ஒரு பாறைக்கு வடிவத்தை கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அகோரமாக கோரையாக இருக்கிற ஒரு பாறையை வந்து சாஃப்டன் பண்ணி அதோட எட்ஜஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி ஷேப்பன் பண்ணி அதுக்கு உருவத்தையும் ஒரு உயிரையும் கொடுக்குறாங்க, பார்க்குறவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சிலையை வடிவமைக்கிறாங்க இல்லையா. அதுக்கு வந்து அவருக்கு அந்த அளவுக்கு அதில் திறமை இருக்குது, பல வருஷங்களாக அதில் அனுபவம் இருக்குது, அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி பக்காவாக இது பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ ஃபைனலாக வந்து அவர் ஒரு சிலையை செதுக்கினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருங்கிறத லாஸ்ட் லைன்ஸ் பாருங்கள். ஹி ஸ்டெப்ஸ் பேக் and surveys with a close scrutiny, then sharp critical glare,
த டேஸ் ஆஃப் டாயில் ஹேமர் அண்ட் சிசல் லைட் அசைட். ஓகேவா, இது என்னன்னா இவர் எல்லாமே செதுக்குனதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தள்ளி நின்று அவர் சர்வை பண்ணுறார், அவர் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் க்ளோஸ் ஸ்க்ரூட்டினி, இந்த ஸ்க்ரூட்டினி அப்படிங்கிறதுனா அவர் பண்ணுறதை அவரே ஆய்வு பண்ணுறாரு, எப்படி நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா அப்படின்ட்டுனோ. அதே மாதிரி கிரிட்டிக்கல் கிளார், அதாவது இந்த பாறைகள் எப்படி எப்படிக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது கோரமாக கோடை அங்கிட்டு அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே செதுக்கி நல்லா ஒரு பளபளப்பாக அவர் அதை மாற்றிடுறாரு, அந்த சிலையை நல்லா வடிவமைச்சிடுறாரு. அது வந்து எப்படி ஒரு பல நாள் அதில் கஷ்டப்பட்டு, த டேஸ் ஆஃப் டாயில் அப்படிங்கிறதுனா பல நாள் அதில் கஷ்டப்பட்டு அதை வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த உளி அதெல்லாம் கையில் வச்சுட்டு அவர் அப்படி பார்க்குறாரு, நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா அப்படின்ட்டுன்னு சர்வை பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் 3 லைன்ஸ் பாருங்க. ஒன்லி பிளட் ஷாட் ஐஸ் பிட்ரே அண்ட் த டீப் ப்ரைட் தென் டிஃபரன்ஸ் அ லோ காட் இன் மேன்ஸ் இமேஜ். அதாவது என்னன்னா அவரோட கண் இப்போ எப்படி இருக்கு, நல்லா செவந்து இருக்கு. ஏன்னா சிற்பத்தை செதுக்குறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இல்லையா, அவர் எவ்வளோ நுணுக்கமாக அது பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவ்வளோ கண்களில் அந்த பெயின் தெரியுது, இருந்தாலுமே அவர் மனசுக்குள்ள ஒரு டீப் ப்ரைண்ட், ஒரு பெருமையாகவும் நினைக்கிறாரு. அந்த சிற்பத்துக்கு அவரே மரியாதை கொடுக்குறாரு. ஓ, நம்ம செதுக்கின சிற்பம் மனித வடிவில் வந்து ஒரு தெய்வமாக அவர் பார்க்குறாரு, அந்த அளவுக்கு பக்காவாக அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. இதுதான் ஷில்பி போயம்.